ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெட்ஃபோன் 2012 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பிரபாஸ் நடித்த ராஜா சாப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மாருதி என்ற ஒரு புது டைரக்டர் வந்து இந்த படத்துல வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து தமன். இந்த படத்துல நித்தி அகர்வால், சஞ்சய் தத், ரித்திக் குமார், மாளவிகா மோகன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னாக்கா, ஹீரோ பிரபாஸ் அவங்க பாட்டி கூட இருக்காரு. அவங்க தாத்தா என்ன ஆனாரு ஏதானாரு கண்டுபிடிக்கிறது இந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு ஹாரர் மூவி. ஏன்னா வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. பிரபாஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாகுபலிக்கு அப்புறம் வந்த எல்லா படங்களுமே பயங்கரமான ஃபிளாப் தான் ஆகிட்டு இருக்கு. சலார் ஆகட்டும், ஆதி புருஷ்ல வந்து இவரு என்னாச்சுன்னு தெரியல ஒரு மைண்டுக்கு. இந்த படத்துல வந்து ராஜா சாப் இந்த படத்துல வந்து சுத்தமா வந்து சிஜி ஒர்க்லாம் வந்து ரொம்ப ஒஸ்டா பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத இடத்துல சிஜி, ஏன்னா சிஜியை போட்டு கொன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒரு அளவுக்கு ஆவரேஜா பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்லாம் போட்டு தலைவலியை கிளப்பிடுச்சு இந்த படம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இந்த படம். பிரபாஸோட ஆக்டிங்குமே வந்து அங்கங்க வந்து சுமாரா இருக்கு. ஒரு ஃபன்னு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் ஃபன்னா அப்படியே நார்மலா போகுது. அடுத்து பார்த்தா ஹீரோயினி 3 ஹீரோயினையும் வச்சு கிளாமர் தான் பண்ணியிருக்காங்க. அரண்மனை பார்ட் 3 மாதிரி சுந்தர்சி மாதிரி இவங்களும் ஒரு பேய் படம் எடுக்கின்ற பேர்ல அந்த கிளாமரை வச்சு ஓட்டிடலான்னு அங்கங்க எங்கெங்க லேக் ஆகுதோ அங்கங்கெல்லாம் கிளாமரை வச்சு ஓட்டிடலான்னு 3 பொண்ணுங்களை வச்சு அங்க கிளாமர் காமிச்சு ஸோ அந்த படத்தை ஓட்டியிருக்காங்க. கண்டென்ட் சுத்தமா இல்ல படத்துல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல படம். இப்போ வந்து சஞ்சய் தத்தோட ஆக்டிங்னா வந்து அவருடைய போர்ஷன்லாம் நல்லா இருக்கு. ஆனா வந்து அவர் வந்து ஒரு இறந்து போன ஒரு ஆத்மாவா இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள பிரபாஸ், ஹீரோயினி, அப்புறம் அந்த காமெடியன் இவங்க எல்லாம் வந்து உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க வந்து வெளியில வரணும்னா இவங்க கனவுல வந்து கிரியேட் பண்ணணும். அவங்க வெளியில போற மாதிரி, அந்த மாதிரி போனாதான் அவங்க தப்பிக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நம்பக முடியாத ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வச்சு படத்தை வந்து ரொம்ப போர் அடிக்க வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். பிரபாஸோட ஆக்டிங்குமே இதுல வந்து சுமாரா தான் இருக்கு. இந்த ஸ்டோரியை வந்து தேவையில்லாத இதுல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய பாகுபலிக்கு அப்புறம் அவருக்கு வந்த படங்கள் எல்லாமே வந்து ஆவரேஜ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படமும் அதுல ஒண்ணு. அப்புறம் நிதின் அகர்வால் இவங்க வந்து எல்லாருமே வந்து சும்மா கிளாமருக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தனித்திறமும் இதுல எதுலுமே வரல. சும்மா வந்து அந்த 3 ஹீரோயினுமே வந்து கிளாமருக்காக. சாங்ஸ் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஒரு பாட்டு கூட கேட்கற மாதிரி இல்ல. சும்மா வந்து பிஜிஎம்மும் ஒஸ்டா இருக்கு. தமன் வந்து எப்பவுமே அவரோட மியூசிக் தனியா தெரியும். இந்த படத்துல என்னன்னு தெரியல, சேலரி ஒழுங்கா கொடுக்கலையான்னு தெரியல. ரொம்ப ஒஸ்டா இருக்கு சாங்ஸ். பிஜிஎம்லாம் எதுவுமே வந்து ஒரு நியூவா புதுசா கேட்ட மாதிரியே இல்லை. பழைய பிஜிஎம் போட்டிருந்தா கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதுவுமே எதுவும் புதுசா தொழில் தெரியாத வேலை செஞ்ச மாதிரி இருக்கு தமிழோட மியூசிக். இந்த படத்தோட எடிட்டரோட ஒர்க்குமே பெருசா இல்ல. அவங்க இந்த படத்தோட கேமராமேன் வந்து அவர் என்ன பண்ணுவாரு, டைரக்டர் என்ன சொல்லுவாரோ அதான் செய்வாரு. இந்த படத்துல டைரக்டர் காய்ச்சின்னு ஒண்ணுமே கிடையாது. படம் வந்து டோட்டலா டைம் வேஸ்ட். இந்த படத்துக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமா தலைவலி. அங்கங்க சிஜி போட்டு வந்து அங்கங்க கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வச்சு படத்தை ஓட்டிடலான்னு பார்த்துருக்காங்க. ரொம்ப வந்து போரா இருக்கு. கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து சீனா எடுத்திருக்கலாம். சிஜி அங்கங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். வந்து படம் டோட்டலா வந்து ஒரு போரா இருக்கு. இந்த படத்தோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.